இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 15/3/2026 இன்றைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 1ஆம் நாள். இன்றைக்கு ஷடசதி புண்ணிய காலம்னு பேரு. இந்த ஆணி மாசம், புரட்டாசி மாசம், மார்கழி மாசம், பங்குனி மாசம் இதெல்லாம் சிவனுக்குரிய மாதங்கள். இந்த மாதத்திலே சிவ வழிபாடு முக்கியம். இந்த ஷடசதி புண்ணிய காலத்துல தான், இந்த பங்குனியில தான் உத்திரம் வரும். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது ஐயப்ப சுவாமிக்கும் நல்லது. அதுபோல பங்குனி உத்திரத்தில் அம்பாளுடைய நல்ல நாள். உத்திர நட்சத்திரத்துல தாயார், பெருந்தேவி தாயார் இருக்கா. அப்படி நிறைய விஷயங்கள்லாம் இந்த உத்திரம் கொண்டு உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இன்னைக்கு முக்கியமா பார்க்கும்போது ஏகாதசி காலையில் 5:03 வரைக்கும் இருக்கும். பின்பு துவாதசி திதி வந்துடும். உத்திராட நட்சத்திரம் இருக்கும் காலையில 3:59 வரைக்கும். பின்பு திருவோண நட்சத்திரம் வரும். இன்னைக்கு திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு விஷ்ணுவின் பகவானின் திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு ரொம்ப நல்லது. அந்த ஷடசதி புண்ணிய காலத்திலே திருவோண நட்சத்திரத்திலே விஷ்ணுவை, அதுவும் சர்வ ஏகாதசி காலையில் இருக்கிறதுனால அதனுடைய தொடர்ச்சியை ஏகாதசி விரதம் இருப்பதும் இன்னைக்கு சிறந்தது. இப்படி இருந்தா நம்ம என்ன ஓட்டங்களிலே என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் நடக்கும். காரியங்கள் வெற்றி ஆகணும், தடைகள் எல்லாம் நீக்கணும். இதுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இந்த திருவோண விரதம் முக்கியம். காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் நல்ல நேரம், சாயங்காலம் 3லேருந்து 4 மணி வரைக்கும் நல்ல நேரம், 4:30 6 ராவுகாலம், 12:01 யமகண்டம், குளிகை நேரம் 3:04. இன்றைய நாளிலே திருவோண நட்சத்திரத்திலே இருப்பதனாலே புனர்பூசம் என்கிற குருவின் சாரத்தை கொண்ட இந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. இன்றைய நாள் மேல் நோக்கு நாள். திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால விஷ்ணு வழி, விஷ்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் செய்யலாம். குழந்தைகளுக்கு சாப்பாடு, இந்த குருவாயூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னப்பிராசனம் செய்வோம். அப்படி செய்யறது, காது குத்திக்கிறது, விஷ்ணு ஸ்தலத்துல கும்பாபிஷேகம் செய்யறது, கிரக பிரவேசம் செய்யறது, ஹோம சாந்தி செய்யறது, பயிர் தொழில் இப்பதான் நான் பிரிச்சு லேண்டெல்லாம் பண்ணிட்டேன் சார், திருப்பி விதை வச்சு பண்ண போறேன்னா இன்னைக்கு பண்ணலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கான நாள். எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம், சத்துருக்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம், இதெல்லாம் கிடைக்கும். கௌரவம், யூகம் போன்ற விஷயங்கள் லாபத்தை கொடுக்கும். விஷ்ணு பகவானின் அந்த நின்ற, கிடந்த, அமர்ந்த கோலங்கள் வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன்.